ஒரு விஷயம் கேட்கிறேன் நண்பர்களே. உண்மையை பேசுனதுக்காக உங்களுக்கு எப்போதாவது தண்டனை கிடைச்சிருக்கா? சரி பண்ணினாலும் தவறா நடத்தப்பட்ட அனுபவம் உங்களுக்குண்டா? அப்படி இருந்தா இந்த வேதாகம சம்பவம் உங்களுக்காகத்தான். கடவுளின் ஒரு தீர்க்கதரிசி உயிரோடே புதைக்கப்பட்டார். அவர் பாவம் செய்ததால இல்ல, உண்மையை மறைக்காம சொன்னதால. இந்த சம்பவம் எரேமியா 38ஆம் அதிகாரத்துல நடக்குது. எரேமியா யாருன்னா, அரசியல் பேச வந்தவர் இல்ல, புரட்சி செய்ய வந்தவர் இல்ல, கூட்டத்தை தூண்ட வந்தவர் இல்ல. கர்த்தர் சொன்னத அப்படியே சொல்ல வந்தவர். நீங்கள் மனம் திரும்பலன்னா இந்த எருசலேம் நகரம் வீழும், இதுதான் அவரோட செய்தி. ஆனா அந்த செய்தி மக்களுக்கு பிடிக்கல, அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு மிகவும் பிடிக்கல. ஏன்னா உண்மை எப்போதும் அதிகாரத்தை கலங்கடிக்கும், பாவத்தை வெளிச்சம் போடும், பொய்யை கிழிச்சு போடும். அதனால அவர்களால் அந்த உண்மையை சகிக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு இருண்ட பள்ளம், அழுக்கு நிரம்பிய இடம், சேறு ததும்புற பழைய நிலவரை, அந்த இடத்துக்குள்ள எரேமியாவை தூக்கி போட்டாங்க. அங்க தண்ணீரே இல்ல, முழுக்க சேறு மட்டுமே. அந்த சேற்றுல அவர் மெதுவா மூழ்கினார். ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டம். உடம்பு சோர்ந்தது, பசி அதிகரிச்சது, நம்பிக்கை கூட சறுக்க ஆரம்பிச்சது. மேலே நகரம் சாதாரணமா ஓடிக்கிட்டு இருந்தது. மார்க்கெட் திறந்திருக்கு, வியாபாரம் நடக்குது, மக்கள் சிரிக்கிறாங்க. ஆனா கீழே கடவுளின் ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கியிருந்தார். இதுதான் வாழ்க்கை நண்பர்களே. உலகம் உங்க வலிய கவனிக்காம போயிடும். அந்த நேரத்துல யாருமே பேசல, யாருமே குரல் கொடுக்கல. ஆனா கடவுள் ஒரே ஒருவனை எழுப்பினார். அவன் பேர் எபெத் மேலே. அவன் யூதனும் இல்ல, தேவாலயத்தோட தலைவனும் இல்ல, அரசனோ தீர்க்கதரிசியோ இல்ல, ஒரு சாதாரண வெளிநாட்டு அரண்மனை ஊழியன். ஆனா அவன் மனசுல ஒரு விஷயம் இருந்தது, நீதிக்கான துடிப்பு, கடவுளுக்கான பயம். அவன் இத கேள்விப்பட்டதும் இது சரியில்லைன்னு அவன் மனசு சொன்னது. அப்போ அவன் பயப்படல, நான் யாருன்னு யோசிக்கல, என்னால என்ன ஆகும்னு கணக்கு போடல. அவன் நேரா அரசன் கிட்ட போனான். அரசே, இது அநியாயம். இந்த மனிதன் அங்கே இருந்தா பசியாலேயே இறந்து போவார். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க. உண்மையை பேசுறதுக்கு பெரிய மேடை தேவையில்லை, பெரிய பெயர் தேவையில்லை, உண்மையான இருதயம் போதும். அதிசயம் என்னன்னா, அரசன் அவன் பேச்சை கேட்கிறான், அனுமதி கொடுக்கறான். எபெத் மேலே கைல்கள் எடுத்துக்கிறான், பழைய துணிகளை எடுத்துக்கிறான். என்ன அவன் நினைக்கிறான்? எரேமியாவை இழுத்து எடுக்கும்போது அவருக்கு வலி வரக்கூடாது. இந்த சின்ன விஷயத்துல கூட ஒரு பெரிய கருணை இருக்குது. மிக நிதானமா, மிக கவனமா அந்த இருண்ட பள்ளத்துக்குள்ள இறங்கி எரேமியாவை வெளியே தூக்கி காப்பாத்தினான். யாருமே எதிர்பார்க்காத ஒருவன் மூலம் கடவுள் தன்னோட தீர்க்கதரிசியை மீட்டு கொண்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ என்னை நம்பினாய், அதனால இந்த நகரம் வீழும் நாளிலே நான் உன்னை பாதுகாப்பேன். இதுதான் வேதாகம உண்மை நண்பர்களே. கடவுள் பிரபலமானவர்களை தேடுவதில்லை. பிரபலமான ஃபாலோவர்ஸ் அவசியமில்ல, பெரிய பதவி இருக்கணும்னு அவசியமில்ல. உண்மையான இருதயம் இருந்தா போதும். சில நேரம் ஒரு தீர்க்கதரிசியை மீட்பவர் யாராலும் கவனிக்கப்படாத சாதாரண மனிதராக இருப்பார். இன்னைக்கு நீங்க யாருக்கோ எபெத் மேலேயாக இருக்கலாம். அநியாயத்தை எதிர்த்து நிற்க கடவுள் உங்களை பயன்படுத்தலாம். நீங்க கடவுளை நேசிக்கிறீங்கன்னா கமெண்ட்ல நன்றி ஆண்டவரேன்னு பதிவு பண்ணுங்க. இப்படி மனசை தொடும் வேதாகம உண்மைகளுக்காக மலை பிரசங்கமை ஃபாலோ பண்ணுங்க.